பாமக தலைவர் பொறுப்பை இனி நானே எடுத்துக் கொள்கிறேன் என ராமதாஸ் அதிரடி அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார். பாமக தலைவர் பொறுப்பை இனிமே நானே எடுத்துக் கொள்கிறேன் என பாமக நிறுவனர் ராமதாஸ் தற்பொழுது அதிரடி அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். ஏற்கனவே பாமக தலைவர் அன்புமணிக்கும் பாமக நிறுவனர் ராமதாசுக்கும் வார்த்தை மோதல் நிகழ்ந்து வந்த சூழ்நிலையில் தற்பொழுது பாமக தலைவர் பொறுப்பை இனி நானே எடுத்துக் கொள்கிறேன் என பாமக நிறுவனர் ராமதாஸ் அதிரடி அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். 2026 தேர்தலை முன்னிட்டு இளைஞர்களை வழிநடத்தி செல்வதாகவும் இனி நானே பாமக தலைவர் பொறுப்பை எடுத்துக்கொள்கிறேன் என அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். பாமக தலைவர் பொறுப்பை இனி நானே எடுத்துக்கொள்கிறேன் என ராமதாஸ் அதிரடி அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். அது தொடர்பான முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். 2026 தேர்தலை முன்னிட்டு இளைஞர்களை வழிநடத்த இந்த முடிவை எடுத்துள்ளதாகவும் ராமதாஸ் தெரிவித்திருக்கிறார். முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். பாமகவுக்கு இனி நானே தலைவர் என பாமக நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்திருக்கிறார். பாமக தலைவர் பொறுப்பை இனி நானே எடுத்துக் கொள்கிறேன் என பாமக நிறுவனர் ராமதாஸ் அதிரடி அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். 2026 தேர்தலை முன்னிட்டு இளைஞர்களை வழிநடத்த இந்த முடிவை எடுத்துள்ளேன் என ராமதாஸ் தெரிவித்திருக்கிறார். அது தொடர்பான முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். இது தொடர்பான மேலும் தகவலை தருவதற்காக சிறப்பு செய்தியாளர் ஜீவபாரதி இணைப்பில் இருக்கிறார். ஜீவபாரதி வணக்கம். தற்பொழுது பாமக நிறுவனர் ராமதாஸ் இனி பாமக தலைவர் பொறுப்பை நானே எடுத்துக்கொள்வதாக ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். இதற்கான காரணம் என்ன? முழு விவரங்கள். பாமக தொடங்கப்பட்ட காலத்திலிருந்து தொடர்ச்சியாக நிறுவன தலைவர் அப்படிங்கிற அந்த ஒரு பொறுப்பானது ராமதாஸ் வைத்திருந்தார். அதன் பிறகாக 2016 இந்த தேர்தல் காலகட்டங்களில் அன்புமணி ராமதாஸ் முன்னெடுத்தப்பட்டிருந்தார். அதற்கு அடுத்ததாக குறிப்பிட்டு ராமதாஸ் அவர்களை முன்னிலைப்படுத்த வேண்டும், பாமகவினுடைய தலைவர் அவர் அப்படிங்கிற அந்த இடத்துக்கு கொண்டு வரப்பட்டிருந்துச்சு. அதே காலகட்டங்களில் ஜி.கே. மணிக்கு மிக முக்கிய பொறுப்பு வழங்கப்படவும், அவருடைய ஜி.கே. மணியினுடைய மகனுக்கும் முக்கிய பொறுப்பு வழங்கப்படும். அது ஒரு பெரிய சலசலப்பை ஏற்படுத்தியிருந்தது. இந்த நிலையில பாமகவினுடைய இந்த பொதுக்குழுவில் இளைஞரணி தலைவராக அவங்க குடும்பத்தை சார்ந்த ஒரு நபரை அறிவிக்கவும், அந்த சிக்கல், அந்த பிரச்சனையானது பொதுவெளியில் ராமதாஸ் மற்றும் அன்புமணி ராமதாஸ் இடையே வெடித்திருந்தது. இந்த நிலையில தற்போது இன்று காலை தைலாபுரம் தோட்டத்தில் செய்தியாளர்களை சந்தித்த ராமதாஸ் அவர்கள் பாமகவினுடைய தலைவராக நானே தொடரப்போகிறேன் என்று குறிப்பிட்டிருக்கிறார். அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு செயல் தலைவர் அப்படிங்கிற அந்த பொறுப்பானது வழங்கப்படும். அவர் செயல் தலைவராக இனி அந்த பதவியில் தொடர்வார் அப்படிங்கிற அந்த விஷயத்தை குறிப்பிட்டிருக்காங்க. அதே போல இளைஞர்களுடைய வாக்குகளை பெறுவதற்காக இத்தகைய ஒரு முன்னெடுப்பை எடுத்துள்ளதாக ராமதாஸ் அவர்கள் தன்னுடைய அந்த பேட்டியில் இதற்கான ஒரு விளக்கத்தை குறிப்பிட்டிருக்கிறார். இதற்கு அன்புமணி ராமதாஸ் எத்தகைய அளவில் இதை ஏற்றுக்கொள்ளப் போகிறாரா, இல்லை இதை மறுத்துவிட்டு மீண்டும் ஒரு சர்ச்சைக்குரிய அந்த விஷயத்தை நோக்கி நகரப்போகிறதா அப்படிங்கிறது பொறுத்திருந்து தான் பார்க்கணும். தொடர்ச்சியாக பாமக தலைவர்களுக்கு மத்தியில் குறிப்பிட்டு ராமதாஸ் மற்றும் அன்புமணி ராமதாஸ் இருவருக்கும் இடையே கருத்து முரண்பாடுகள், யாருடன் கூட்டணி செல்வது, கட்சியை வழிநடத்தக்கூடிய தலைமையில் யார் இருப்பது உள்ளிட்ட பல விஷயங்களை தொடர்ந்து இந்த பிரச்சனை இருந்து வரக்கூடிய நிலையில தற்போது மீண்டும் ராமதாஸ் அவர்களுடைய இத்தகைய ஒரு கருத்தானது பாமகவினர் மத்தியில் ஒரு மிகப்பெரிய ஒரு சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. குறிப்பிட்டு அடுத்த கட்டமாக ராமதாஸ் அவர்கள் அன்புமணி ராமதாஸை கடந்த சில வருடங்களுக்கு முன்பு முன்னிறுத்தினாலும் கூட அவருடைய செயல்பாடுகளிலோ அவர் எடுக்கக்கூடிய முடிவுகளிலோ ராமதாஸ் அவர்களுக்கு பெரிய அளவிலான உடன்பாடுகள் இல்லை, தன்னுடைய முடிவுக்கு எதிராக இருக்கிறார் என்பதால் மீண்டும் இத்தகைய ஒரு விஷயத்தை ராமதாஸ் அவர்கள் பேசி மீண்டும் ஒரு முற்றுப்புள்ளி என்ற ரீதியில் ஒரு சர்ச்சையை தொடங்கி இருக்கிறார் அப்படின்னு தான் சொல்லணும். குறிப்பிட்டு இது அடுத்த கட்டமாக தேர்தலுக்கு இன்னும் கிட்டத்தட்ட ஒரு வருட காலத்திற்குள்ளாகவே இருக்கக்கூடிய நிலையில மீண்டும் தலைவர் யார் அப்படிங்கிற பிரச்சனை உருவெடுத்திருக்கிறது. பாமகவுக்கு மிகப்பெரிய ஒரு சிக்கலை ஏற்படுத்தும். தொண்டர்கள் மத்தியில் யாரை முன்னிறுத்துவது, யாரை தலைவராக ஏற்றுக்கொள்வது உள்ளிட்ட பல பிரச்சனைகள் இருக்கும். இதை எப்படி சரி செய்து அடுத்த கட்டமாக சட்டப்பேரவை தேர்தலை சந்திக்க போகிறார்கள் அப்படிங்கிறத வரக்கூடிய காலகட்டங்களை பார்க்கணும். இதற்கு அன்புமணி ராமதாஸ் எத்தகைய ஒரு கருத்தை வெளிப்படுத்திருக்கிறார் அப்படிங்கிறத பொறுத்திருந்தா பார்க்கணும். ஜீவபாரதி, கடந்த சில நாட்களுக்கு முன்பாக பாமக பொதுக்குழு கூட்டத்தில் முகுந்தனுக்கு பதவி வழங்க வேண்டும் என்று பாமக தலைவர் ராமதாசுக்கும் பாமக தலைவர் அன்புமணிக்கும் பாமக நிறுவனர் ராமதாசுக்கும் வார்த்தை மோதல் ஏற்பட்டது. அதுவும் இதற்கான ஒரு காரணமாக பார்க்கலாமா? முழு விவரங்கள்.
அது அந்த விஷயத்துல தான் இந்த பிரச்சனை வந்து தொடங்கிட்டு இருந்துச்சு. அதன் தொடர்ச்சியாக இது எப்படி வந்து சரி செய்வது உள்ளிட்ட பல பிரச்சனைகள், பல விஷயங்கள், பல கட்ட பேச்சுவார்த்தைகள் நடந்தாலும் கூட, அது அதற்கான ஒரு ஒரு மிக முக்கியமான முடிவு எடுக்கப்படாமலே வந்து இருந்த நிலையில் தற்போது ஒரு ஒரு மிக முக்கியமான ஒரு அந்த பத்திரிகையாளர்கள் சந்திப்பில் வந்து இத்தகைய ஒரு அறிவிப்பை ராமதாஸ் வெளியிட்டிருக்கிறார். வரக்கூடிய மே மாத காலகட்டத்தில் பாமகவினுடைய ஒரு மிக முக்கியமான ஒரு மாநாடு வந்து நடைபெற இருக்கக்கூடிய நிலையில, அது சார்ந்த பணிகள் வந்து அடுத்தடுத்த கட்டங்களில் சென்றக்கூடிய நிலையில இத்தகைய ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். தந்தை மகனுக்கும் இடையே இருக்கக்கூடிய இந்த பிரச்சனையை வந்து தீர்க்கக்கூடிய விதமாக தொடர்ச்சியாக பல்வேறு வகைகள் மூத்த தலைவர்கள் ஜி.கே. மணி உள்ளிட்ட பலரும் வந்து தொடர்ச்சியாக இந்த பிரச்சனையை வந்து சரி செய்வதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டிருந்தாலும் கூட, அந்த பிரச்சனை இனிமே வந்து முடிக்கப்படாமல் அடுத்தடுத்த கட்டங்கள்ல இத்தகைய ஒரு 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 மிகப்பெரிய ஒரு சிக்கலாக இருக்கக்கூடியதா நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. இந்த தலைவர் பதவியிலிருந்து நீக்கம் அப்படின்ட்டு அவர் நேரடியா குறிப்பிடுறாரா? இல்ல வந்து அவருக்கு வந்து நான் செயல் தலைவரா அவர வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறேன். நான் வந்து தலைவரா தொடர்ச்சியா வந்து செயல்பட போறேன் அப்படிங்கிற அந்த விஷயங்கள் எல்லாமே வந்து இனி வரக்கூடிய காலகட்டத்துல தான் தெரியும். மீண்டும் ஒரு குறுகிய காலகட்டத்திற்குள்ளாகவே வந்து பாமகவில் மீண்டும் ஒரு இந்த மோதலானது வந்து வெடித்திருக்கிறது. இதற்கு இதற்கு எப்படி வந்து முற்றுப்புள்ளி வைக்க போகிறார்கள் அப்படிங்கிறது தான் மிக முக்கியமான ஒரு கேள்வியா இருக்கு.